பெரிய வேலையை பார்த்தாருங்க. அவர் தாங்க பாஸ் பண்ணி சான்ஸ் கிரியேட் பண்ணாரு. சான்ஸ் மேல சான்ஸ் எத்தனை கிரியேட் என்ன ஆகும் பார்சலோனாவோட நிலைமை? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் அட்டாக்ஸ்னா நம்ம ஆளுங்க ஸ்டார்ட் மிட்ஃபீல்டர்ஸ். பயன்ல வந்து அட்டாக் பீக். ஸோ 1-1 டிரா இருக்கும். என்னோட ப்ரெடிக்ஷனு 2-2 டிரா இருக்கும். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்ன மேட்ச் இது? நான் உங்க எம்கே, இது நம்ம சூர்யா. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னா, ஃபுட்பால் அண்ட் ஃபார்முலா 1 உலகத்துல என்னென்ன நடக்குது, அடுத்தடுத்து என்னென்ன மேட்சஸ்கள் நடக்க போகுது, என்னென்ன ரேஸ்கள் நடக்க போகுது, எல்லாத்தையும் ஒரு டீப் பிரேக் டவுன் அண்ட் கம்ப்ளீட் அனாலிசிஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ சூர்யா, உங்க கருத்து கணிப்புகள் என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல? ஃபுட்பால் உலகம் பெருசா இருக்கு. ஸோ இப்பதான் வந்து இன்டர்நேஷனல் குவாலிஃபைஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே மொக்க போரிங்கா போச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா யூஎஸ் vs போர்ச்சுகல். ஸோ ரொம்ப மோசம். நம்ம அண்ணா ரொனால்டோ வந்து இன்ஜுரி ஆனதுனால அவர் ஆடல. ஸோ அவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்ணி அவங்களால யாரால ஃபினிஷ் பண்ண முடியல. போர்ச்சுகல்ட்ட வந்து ஒரு மேஜரான அண்ணன் ரொனால்டோ இல்லைன்னா சின்ன ப்ரூனோ இருக்காருல்ல, அவர் தாங்க பெரிய வேலையை பார்த்தாருங்க. அவர் தாங்க பாஸ் பண்ணி சான்ஸ் கிரியேட் பண்ணாரு. சான்ஸ் மேல சான்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணாரு. ஸோ பட் வந்து இருந்தாலும் அந்த கொன்காலோ ராமோஸால அவங்களால முடிக்க முடியல. சாரி, அது என்ன சொல்றாங்க, ரொனால்டோ வந்து ஆடாட்டி போர்ச்சுகல் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிப்பாங்கன்னு. பட் என்னோட கருத்து என்னன்னா, ஷுட் பிளே. ஆனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 0 to 90 மினிட்ஸ் பிளே பண்ண அவசியம் இல்லை. லைக் ஒரு செகண்ட் ஹாஃப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஆனாலே போதும். 44 வயசு ஆயிடுச்சு. ஆமா, என்ன சொல்ல முடியும், வயசு ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரஃபினா மேஜர் இன்ஜுரி. பிரேசில் vs பிரான்ஸ் மேட்ச்ல வந்து எம்பாப்பே வந்து டிஃபெண்ட் பண்ண போய் நம்ம எம்பாப்பே வந்து காலை கவுத்தி விட்டாப்ல. எல் கிளாசிக்கோல காட்ட வேண்டியவன் மட்டும் இங்க காட்டி விட்டு. பட் இன்னொரு என்ன மேட்ச் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 5 to 6 வீக்ஸ் அவுட். அதாவது நம்ம ரஃபினா வந்து. சோ அதனால வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் மேட்சஸ் நிறைய பார்சலோனா வந்துட்டு ரஃபினியா தானே தாங்குறாரு. இப்ப பார்சலோனாக்கு ரஃபினியா இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேஸ் பண்ண போறாங்க. லீக்ல மட்டும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, சாம்பியன்ஸ் லீக்ல ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி பார்சலோனால ஐயாத்தோர நம்ம ராபர்ட் லெவன்டோஸ்கி போலண்ட் வெளியேறினதுல இருந்து ஐயாத்தோரன்னு ஸ்டோரி போட்டு திரியிறாப்ல. இன்னொரு பக்கம் லெமின் யமாலு வந்தா ராஜாவா தான் வருது, இல்லைன்னா எங்கேயோ போவேன்னு போறாப்ல. அவர் ஃபார்ம் இறங்குது ஏறுது. ஃபெரான் டோரஸ் இருக்கிற இதெல்லாம் போட்டு தூக்கிடலான்னு சைட்ல சின்ராசி எட்டி பாக்குறாரு. யாரு? நம்ம மார்க்கஸ் ராஷ்வர்டு. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் தூக்கி சாட்டிக்கிட்டு இருக்காப்புல. எங்க இருந்து உள்ள வந்துடலான்னு இப்ப ரஃபினா இல்லாதன்னு ராஷ்வர்டுக்கு நமக்கு நம்ம கால கம்பினா அப்படின்னு வந்துட்டு இருக்காப்புல. உண்மையிலே அந்த பார்சிலோனா டீம்ல ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான பிளேயர்னா ரஃபினா தான். ஏன்னா அவரோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஈடனே இல்லை. ஏன்னா லமின் யமால பாத்தீங்கன்னா பிக் கேம் மேட்ச்லயும் சரி, பிஎஸ்சி கூட நூனோ மெண்டஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஆள் வந்து அப்ஸ்கண்ட் ஆயிராப்ல. நூனோ மெண்டஸ் டாடி we could not blame him. ஏன்னா அவர் வந்து சின்ன பையன் தான். பட் at this age he is doing very very wonderful. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ல வந்து பிரான்ஸோட லைனப் இருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவங்களோட பி டீம்ல இருந்து ஏ டீம் வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சி டீமே கொடூரமா இருக்கு. ஏன்னா சி டீம்ல தான் டெசிரே டூவே வந்து இறங்குறாரு. நம்ம கான்டெக்ட் வயசாயிருச்சுனோ, ஆனா அவரோட ஸ்டாமினா வச்சு அவரு பாக்ஸ் டு பாக்ஸ் வந்து அவரோட ஒர்க் ரேட் அதிகமா கொடுத்தாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா போர்ச்சுகல்ல வந்து மிட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்டாக்டா இருந்தாங்க. விட்டினியா அண்ட் தென் ஜோனாவஸ், ப்ரூனோ சொல்லி ஆகணும். போர்ச்சுகல் வந்து ரொம்ப ஹை சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸ் நல்லதா இருக்கு. இனாஷியோ சரி, டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு ஒரு லிஸ்ட் தூக்கி போட்டோம்னா முதல்ல அர்ஜென்டினா வந்து நின்றும். ஏன்னா மெஸ்ஸி அந்த சைடு ஆல்வரஸ், இந்த சைடு லத்தாரோ மார்டினஸ், அவங்க ஸ்டார்ட் அட்டாக்கர்ஸ்னா நம்ம ஆளுங்க ஸ்டார்ட் மிட்ஃபீல்டர்ஸ். இவங்க எல்லாத்துலயும் ஸ்டார்ட். பிரான்ஸ், ஸ்பெயின் சரி சொல்லலாம். ஸ்பெயினை பாத்தீங்கன்னா ரைட் விங்ல லமின் யமால் அண்ட் சைக்கிள் அதே பேரும் ஓயாசபால் ஆட போறாரு. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து பெட்ரி மேஜர் அட்வான்டேஜ். ஒரு ரீசன்ட் மேட்சஸ்ல எல்லாம் வந்துட்டு கோல் தாக்கிக்கிட்டே இருக்காருங்க. அவரோட ஃபுட் ஃபினிஷிங்லாம் செம்மையா இருந்துச்சு. அண்ட் தென் அவங்களோட கோல் பிரச்சனை. ஆர்சனல்ல டேவிட் ரயா இருக்காப்ல, அவரை வைப்பாங்களா இல்ல பார்சிலோனால வந்து ஜோன் கார்சியா இருக்காரு. ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சோ அவங்கள வைப்பாங்க. அதையும் தாண்டி இல்லாம அவங்களோட ஸ்டாட்டிக் கீப்பர், எங்களோட காவல் சாமியான உனாய் சிமோன், அவரை தூக்கி வைப்பாங்க. அவரே வெளியே உட்கார வைக்க முடியாது. ஸோ ஸ்பெயினுக்கு வந்து அந்த கோல் கீப்பர்ல பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த ரியல் மேட்ரிட்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அவங்களோட மெயின் டீமான ட்ரிஷாமணி அண்ட் தென் எம்பாப்பே ரெண்டு பேருமே இருக்காங்க. அண்ட் தென் கேமவிங்கா, மூணு பேருமே அவங்க பிரான்ஸ் டீமுக்காக ஸோ ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா அந்த ரைட் விங்ல இங்கே யார் ஆட வைக்க போறீங்க? ஒலிசேவையா, டூஏவையா, டெம்பேலேவையா,
யார ஆட வைக்க போறீங்க? நாங்க ரைட்டிங்ல யார ஆட வைக்க போறோம்னா, டெம்பலே ஆட வச்சுட்டு ஒலிசிய தூக்கி சிஎம்ல போட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல பாத்தீங்கன்னாலே சாரி அந்த பிரேசில் மேட்ச்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒலிசிய தூக்கி சிஎம்ல போட்டு வச்சுட்டு ரைட் விங்ல டூவையும் டெம்பலையும் மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி சொன்னா ஸ்விட்ச் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எம்பாப்பே சொல்லவே தேவையில்ல. தலைவனோட எல் டிக்டேட்டர் மீம்ஸ் பாத்தீங்களா? டிக்டேட்டர் மீம்ஸ். தலைவன் தொட்டா போதும் தூக்கிடுவாரு. அந்த மாதிரி எவ்வளவு அப்படி விளையாடுறான். சோ வேர்ல்ட் கப் விளையாண்டாலும் எம்பாப்பே கையில பிடிக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான். அண்ட் தென் இப்ப கிளப் மேட்சஸ். சோ இன்னைக்கு ஏப்ரல் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏப்ரல் எல்லாத்தையும் விட்டோமே, நம்ம சின்ராச விடவே மறந்துட்டோமே. யாரு? பிரேசில் மறந்து மக்களே. பிரேசில் சொன்ன மாதிரியே கார்லோ ஆன்செலோட்டி நம்ம தாத்தா வந்து நெய்மாரை கால் அவுட் பண்ணல. சோ அது ரொம்ப பெரிய கவலை. பட் அரசன் இல்லாத ராஜ்யத்துக்கு யாரங்க பாப்பா? இளவரசன் இருக்காருங்க எங்க தலைவர் வினிசியஸ் ஜூனியர். இருந்தாலும் வினிசியஸ் மேல போஸ்ட் பண்ற ஹிட்லாம் ரொம்ப மோசம் தான். ஏன்னா பிரேசிலுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னாலுமே சரி, வினிசியஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ எல்லாம் சொல்லுவாங்க பிரேசிலுக்கு வந்து ரஃபீனியா நல்லா ப்ளே பண்றாரு, கேசிமிரோ நல்லா ப்ளே பண்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வினியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். அண்ட் ஹி கிரியேட்டட் சான்சஸ் பிகாஸ் ஹி குடன்ட் ஃபினிஷ். தட்ஸ் த ஒன்லி மேஜர் ஃபேக்டர் தட் அஃபெக்டட் ஹிம். ஸோ மற்றபடி எல்லா இன்டர்நெட் குவாலிஃபிகேஷனும் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மந்தமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் தென் இப்போ கிளப் காம்படிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா லாலிகா, பிரீமியர் லீக் அண்ட் தென் புண்டஸ்லீகா எல்லாமே நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. புண்டஸ்லீகா நாளைக்கு இனிதே தொடங்குது. முதல் மேட்சே நம்ம யாரோடனா படா சைஸ் மேட்ச் பயன் மியூனிக் இறங்குறாங்க. அது யாரோட இறங்குறாங்க அப்படின்னா மான்கிளாட்பேக்கோட இறங்குறாங்க. ஸோ சாரி ஃப்ரைபர்கோட இறங்குறாங்க. பயனை சொல்ல தேவையில்ல. பயன்ல வந்து அட்டாக் பீக் கேன் லூயிஸ் டியாஸ் அண்ட் தென் ஒலிசே. ஸோ 3 பேரோட ஃபார்ம் பயங்கரமா இருக்கு. முசியாலா வேற இன்ஜூரி வந்துட்டாங்க. ஒரு பையன் இருக்காங்க, ஸ்டாண்ட் அவுட் பையங்க, லெனட் கால்ஸ். நம்ம மேட்ரிட் ஃபேன் பாய். அவருக்கு வந்து மேட்ரிட் ரொம்ப பிடிக்குமா? அவர் நிறைய இதுல சொல்லியிருந்தாப்ல. ஸோ அந்த பயன்ல பெரசையாலாம் புண்டஸ்லீகால போட்டா நல்லா இருக்கும். புண்டஸ்லீகானாலே பெரசையா தூக்கிட்டு வந்து போட்டா நல்லா இருக்கும். இல்ல நம்ம ஆளுங்களே நிறைய பேர் இருக்காங்க. இதுல இங்க இருந்து இன்னொரு ஒரு ஆளு அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைக்கர். பார்த்தா சின்ன பையன் தான். ஸோ டெவலப் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் தென் புண்டஸ்லீகானாலே பயம் தான். லீக் ஒன்ல வந்து பிஎஸ்ஜி சொல்லவே தேவையில்ல. காவஸ்கிலியா, டெம்பலே அண்ட் தென் டூவே எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற. வந்துட்டு இப்போ ரீசெண்டா யூசிஎல்ல எல்லா மேட்சையும் வச்சு போல அந்த லாஸ்ட் மினிட் கோல்ஸ்லாம் அப்படியே ஸ்கிரீமர் அப்படியே யாரும் கத்துற மாதிரி இருந்துச்சு லைவ் பார்க்கும்போது. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா யூசிஎல் கிட்ட வந்தோம்னாலே ரியல் மேட்ச் வர்சஸ் பயன் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச். என்ன ஒரு 4-7 14 நடந்துட்டு இருக்கு. சொல்ல லெவல்ல. அண்ட் தென் பாத்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஏப்ரல் 7 சாண்டியாகோ பெர்னபேல நடக்குது. 90 minutes at the Bernabeu is too far அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லெக்ல ஃபர்ஸ்ட் லெக்ல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு சாண்டியாகோ பெர்னபேல எந்த மேட்ச் நடந்தாலும் அந்த 90 minutes is too far. ஏன்னா மெட்ரிட்டோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ ஃபார் இந்த சீசன்ல சின்ஸ் சாபி அலோன்சோஸ் எக்ஸிட். அந்த மாதிரி தான் எவ்ரிதிங் இஸ் டவுன். இல்ல ஜாபி அலோன்சோ எக்ஸிட் அப்புறம் நல்லா இருக்கு. சொல்ல போனா ஆர்பிஐல வந்து ஒரு நல்ல மேன் மேனேஜ்மெண்ட் இருக்கு. நல்ல அந்த பிரேசிங்லாம் பாத்தீங்களா இல்லையா? எம்பாப்பே பிரஸ் பண்றாங்க எனக்கு ஆச்சரியமா. சோ சொல்ல தேவையில்ல, ரியல் மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பயனோட அட்டாக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங். சோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சோ மேட்ச் 50-50 தான். ஏன்னா யார் என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா பயனோட டிஃபென்ஸ் வந்து ஈஸியா பிரேக் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா வினியோட ஃபார்ம் பெட்டர் ஆயிருச்சு, எம்பாப்பே ஃபார்ம் பெட்டர் ஆயிருச்சு. அந்த நம்மகிட்ட வந்து சில மிட்ஃபீல்டர்ஸ் நல்லா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக் பெல்லிங்ஹாம் வந்து டர்ன் அப் ஆனார்னா சோ பயனோட மட்டும் எந்த ஒரு எதிர்பார்க்காத நேரத்திலேயே ஒரே ஒருத்தன் ஃபார்முக்கு வந்துருவான். அது யாருன்னா நம்ம கோல் கீப்பர் லூயின். சாரி கோச். ஆமாமா சொல்ல மறந்தேன். கோச் வந்து அவுட் இன்ஜூரி. அவர் வந்து 1 month அவுட் நினைக்கிறேன். சோ லூனின் சொல்ல தேவையில்ல. ஆள் வந்து யூசிஎல்னாலே போதும் களமிறங்கிறாப்ல. அண்ட் தென் செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் சிபிஎஸ் ஆர்சனல் எங்க நடக்குதுன்னா லிஸ்பன்ல இருக்கிற ஸ்போர்ட்டிங் ஹோம் கிரவுண்ட் எஸ்டாடியோ ஜோஸ் அல்வேடால நடக்குது. சோ ஆர்சனல் தான் என்னதான் போரிங் ஃபுட்பால் ஆனாலும் அவங்க தான் பாட்டில் பண்ணிடுவாங்க. பட் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்டிங் சிபிஎஸ் வந்து போன மேட்ச் வந்து போனர் லிமிட்டோட யூசிஎல்ல வந்து சரியான கம்பேக் கொடுத்திருந்தாங்க. மாஸ்க் மான்டனோட ரிவெஞ்சை காட்டுவாங்கடா. ஏன்னா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் டயத்திலே வந்துட்டு ஸ்போர்ட்டிங் விட மாட்டேன்னாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. காசு கொடுத்துட்டு தான் விடுவேன்னாங்க. எப்படி சொல்றேன்னா ஆர்சனலோட ஃபுட்பாலிங் வந்து போரிங் ஃபுட்பால் தான். அவங்க வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா செட் பீஸ், அவங்க செட் பீஸ் பெப்சி தானே. செட் பீஸ் தான் அடிச்சிட்டு இருக்காங்க மேக்ஸிமம். கார்னர்ல கோல், செட் பீஸ்ல கோல், கார்னர்ல கோல், செட் பீஸ்ல கோல், ஓபன் நெட். அவங்க டீம்ல வந்து எஸ்ஏ மட்டும் தான் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர். அவர் வந்து விளையாண்டாருன்னா ஓபன் பிளேயர் நல்லா பியூட்டிஃபுல்லா விளையாடுவார். சோ எஸ்ஏ வந்து ரொம்ப மார்டினெல்லி நல்லா ஓடுவாப்ல. ஆனா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடையாது.
அதனால மேட்சை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆர்சனல் வந்து எப்படி மேக்ஸிமம் பாட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்போர்ட்டிங்கும் என்ன பண்ண போறாங்க தெரியல. போர்டோ கிளினிக் கூட பண்ண மாதிரி மாதிரி ஃபர்ஸ்ட் லெக் பண்ணாங்கன்னா செகண்ட் லெக் சோலி கம்பேர் பண்ணா முடிஞ்சு நல்லா இருக்கும் சோலி என்னோட முடிஞ்சு கருத்து. அண்ட் தென் மூணாவது மேட்ச் வந்து பார்சிலோனா vs அட்லெட்டிகோ மேட்ரிட். இந்த மேட்ச்ல ஒரு ஸ்பானிஷ் ஆன்டிசிபேட்டட் மேட்சஸ். இது ஒரு ஸ்பானிஷ் நாக் அவுட். ரெண்டுமே ஸ்பானிஷ் லீக், ஸ்பானிஷ் டீம். ஸோ பார்சிலோனா வந்து ரஃபினெல்லா மாற போறாங்க. ஸோ பெட்ரிமே இன்ஜுரி மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது என்னன்னு தெரியல. பட் ரஃபினெல்லா உங்களுக்கு ஒரு மேஜர் அடி. ஏன்னா அட்லெட்டிகோ மேட்ரிட்ல வந்து அது யாரு சார்லாத் இருக்காரு, ஆல்வரஸ் இருக்காப்ல, லரண்ட் இருக்காப்ல, கெலர் இருக்காப்ல, சொல்லவா வேணும். அதனால தட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து கேம்ப்ல நடக்குது. சோ பார்சிலோனாக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க தெரியல. பார்சிலோனா டிஃபென்ஸ் வந்து ஈஸியா பிரேக் பண்ணலாம். அவங்களோட ஹைலைன் பத்தி நம்மால் சிமியோன் இருக்கிற வரைக்கும் எதுவுமே இல்ல. 2 கோல போட்டோமா, பஸ்ஸ பாஸ் பண்ணோமா, முடிச்சோமா, அவ்வளவுதான். ஏன்னா அதேதான் அவர் ஃபைனல்ஸ்லயும் பண்ணார். கிளப் ஃபைனல்ஸ்லயும் பண்ணார். கப் ஃபைனல்ஸ்லயும் பண்ணாப்ல நாக் அவுட் பண்ணி விட்டாங்க. அந்த வாட்டி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து மெட்ரோபாலிட்டனா நடக்குது. சோ அது வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் அட்வான்டேஜ் தான். பட் ஆனா பார்சிலோனா வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேஸ் பண்றாங்க. லீக்லயும் சரி, சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அக்ரிகேட் தான் பேசும். கோல்ஸ் தாண்டி அக்ரிகேட் தான் பேசும். அக்ரிகேட். பட் லமின் யமால் டர்ன் அப் ஆகி அந்த பக்கம் டிஃபென்ஸ் வந்து பிரேக் பண்ணாருன்னா பார்சலோனாக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கருத்து. பெட்ரியுமே ஃப்ராங்கி டியாங் பெட்ரியோட கனெக்ஷன் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். சோ இப்போ வந்து காவியுமே ரிட்டர்ன் பேசிட்டு இருந்தாங்க. சோ ஃபெரனுக்கு போய் லெவன்டோஸ்கி வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்து சோ அவங்க வந்து ஒரு அட்டாக்கிங் டிரான்சிஷன் பண்ணாங்கன்னா they can win. அதுக்கு ஐயாத்தோர லெவன்டோஸ்கி அவர்கள் போலந்து வெளியேறின டிப்ரெஷன் வரணும். அவரே வந்துட்டு பாவம் போலந்து வெளியே போனதுக்கு அப்புறமே டைம் டு சே குட் பை போஸ்ட் எல்லாம் போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ராபர்ட் லெவன்டோஸ்கி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐயாத்தோரன்னு பாட்டு போட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க பாவத்தை. ஒரு கஷ்டகாலம் தான். மனுஷன் அந்த டீம் எப்படி நம்ம அண்ணன் ரொனால்டோ போர்ச்சுகல்ல தூக்கி நிப்பாட்டினாரோ அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு டீமை தூக்கி நிப்பாட்டின போலண்டுன்றது ஒரு டீம் இருக்குங்கிற கண்ணுக்கு தெரிய வச்சதே ராபர்ட் லெவன்டோஸ்கி தான். அவர் என்னதான் அவர் கரியரை ஃபார்மஸ் லீக்ல ஆரம்பிச்சாலும் புண்டஸ் லீகா மாதிரி ஒரு லீக்ல ஆரம்பிச்சாலும் தலைவன் அப்பவே பீக்ல இருந்தாங்க. இப்பவும் பீக்ல தாங்க இருக்கான். இப்போ பீக்ல இருக்கான். ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டிவ் கால் ஸ்கோரர்ஸ்ல லெவன்டோஸ்கி ஒருத்தர். சோ அந்த யூசுவலி தேர்ட் டாப் ஸ்கோர் நினைக்கிறேன். சோ லைக் நெக்ஸ்ட் டு ரொனால்டோ மெஸ்ஸி. சோ இஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்ட். சோ பேலண்டர் மட்டும் தான் இல்ல, அதுவுமே சொல்ல முடியாது. பேலண்டர் கொடுக்கல. ஏன்னா அது வந்து கொரோனால கேன்சல் பண்ணாங்க. சோ அந்த சோ கவலையா தான் இருக்கு. போலந்து வெளியே போயிட்டாங்க, இட்டாலி வெளியே போயிட்டாங்க. சோ ரொம்பவே கர்ஸ்டான ஒரு இன்டர்நேஷனல் குவாலிஃபயர்ஸ் தான். ஆனா இட்டாலி வெளியில போனதான் என்னால கொஞ்சம் ஜீர்ணிக்கவே முடியாத விஷயம். ஏன்னா இந்த மேட்சஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டூசோ சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் இட்டாலி வேற மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. அடிச்சா உள்ள என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கவுண்டர்ல தள்ளுவேன் உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தானுங்க கோல். பட் இருந்தாலும் கடைசியில போயிட்டாங்க. கட்டூசோவோட டாக்டிக்ஸ் வந்து பிக் டீம்ஸ் கூட ஒர்த்து வரல. ஏன்னா பிக் டீம்ஸ் நீங்க யூரோ 2024 எடுத்தாலும் சரி, நேஷனல் லீக் எடுத்தாலும் சரி, இட்டாலி வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் ஆகல. ஈஸியாவே அவங்களுக்கு நாக் அவுட் பண்ணி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டைல்ல வந்து அர்ஜென்டினா, பிரேசிலுமே ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் எஸ்டாவோ இருக்காப்ல, என்ரிக் இருக்காப்ல, வினிசியஸ் இருக்காரு, ரஃபினியா மட்டும் அவுட். அந்த டிஃபென்ஸ்ல வந்து அவன் பெரிய ஆலிசன் வந்துருவாப்ல, இன்ஜூரி எப்படி மேக்ஸிமம் வந்துருவாரு. எடர்சன் இருக்காப்ல. சோ அவங்க அதுவும் இல்லாம பென்டோ இருக்காப்ல, நம்ம அல் நசர் கோல் கீப்பர் அவர். அதான் எல்லாம் இருக்காங்க. சோ அங்க டீம் பாத்துக்கலாம். அண்ட் தென் போர்ச்சுகல், ஸ்பெயின், ஜெர்மனி. விட்ஸ் திடீர்னு கோல் அடிச்சிருக்காப்ல. என்ன கணக்குன்னு தெரியல. வேர்ட்ஸ் அடிச்சதெல்லாம் புஷ்கஸ் வர்த்தி கோல்ங்க. இதெல்லாம் ஸ்லாட் பார்த்தாருன்னா அப்படியே பண்ணிக்கணும் ஸ்லாட். ஏன்னா ஸ்லாட் வந்து மேக்ஸிமம் அவர் வந்து வெளியே போகணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா போன சீசன் ஸ்லாட் வந்துட்டு கப் அடிச்சதெல்லாம் வந்துட்டு கிளாப்போட ஸ்குவாடுங்க. அப்படியே கிளாப்போட ஸ்குவாடு என்னன்னா அந்த டாக்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே கிளாப்போட ஸ்குவாடா இருந்தது ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் கிளப்பு. இந்த தடவை நான் என்னோட டாக்டிக்ஸை கொண்டு வரேன், என்னோட செட் ஆஃப் பிளேயர்ஸை நான் கொண்டு வரேன், என் இன்ட்ரெஸ்ட் பீக் பண்ற பிளேயர்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஒன்னும் விளங்கல. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கின அலெக்சாண்டர் ஈசாக்கு இன்ன வரையும் பெஞ்சில தான் இருக்காரு. ஹியூகோ இகிட்டிக்கு வாங்கினாங்க, பெர்ஃபார்ம் பண்றான். வேர்ட்ஸ் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றான், 4 மேட்ச் பண்ண மாட்டான். ஃப்ரிம்பாங்க நண்பர்களா வாங்கினாங்க, ஆனானுங்கன்னு தெரியல. சோ ஃபிளாப்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து என்னன்னா கிளாப்போட டாக்டிக்ஸ் தான் அவர் ஃபாலோ பண்ணாரு. கிளாப் செட் பண்ணி கொடுத்த சாலா டீம். சாலா வந்து ஒரு பினாமினல் பிளேயர் தான். இந்த சீசன்ல வந்து ஸ்லாட் எனக்கு ஸ்லாட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லாட்டுக்கு வந்து ட்ரெண்ட் இருந்த வரைக்கும் நல்லா ஓடிச்சு சாலாக்கு. அண்ட் தென் சாலா வந்து ட்ரெண்ட் அவுட் ஆன உடனே அவருக்கு அந்த ஸ்டன்னிங் பாஸ் கிடைக்கல, அதனால ரன்ஸ் பண்ண முடியல. அதான் ஈஸியா மார்க் பண்ணிடுறாங்க. யுனைடெட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டாலர்ட் வந்து ஈஸியா சாலா மார்க் பண்ணாரு. ஏன்னா செகண்ட் ரன்ஸ் பண்ண ஆள் இல்லை.
சோ அதனாலே லிவர்பூல் தோத்தாங்க. சோ சாரி யூசிஎல் வரும் பாருங்க, அதை வந்து அந்த கணக்கு போக கூடாது, யூசிஎல் வரும். யூசிஎல் வந்து இருக்குதுல்ல, பிஎஸ்சி லிவர்பூல் கரெக்டான கணக்கு தான். சோ சொன்ன மாதிரி பிஎஸ்சி வந்து டெம்பலே, இது கவர்ஸ்கிலியா, டெம்பலே, காரட்ஸ்கிலியா, டூவே, கோன்சாலோ ஜோனவஸ், நூனோ மென்ஸ், ஹக்கிமி, சோ எல்லாரும் இருக்காங்க. இது வந்து ஒரு இது வந்துட்டு ஒரு டீம். ஏன்னா அவங்க யார ஜெயிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க, கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸுங்க செல்சி. அவங்களே ரிவெஞ்ச் அடிச்சு விட்டு வந்து கப்பை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கிளப் வேர்ல்ட் கப்ல எங்களை முடிச்சு விடுறீங்க, சரி நாங்க முடிச்சு விடுறோமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அவங்க லைனப்ல வந்து எந்த சேஞ்சஸ் இருக்காது. மேக்ஸிமம் விட்டினா, ஜோனவஸ் அண்ட் தென் அந்த லைனப்ல சேஞ்ச் இருந்தாதான் ஆச்சரியமே. எப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கோலா டூவே இருக்காங்க. ஆர்பி வந்து வழக்கம் போல நம்ம ஹக்கிமி தான் ஆரம்பிக்கணும். பட் ஹக்கிமி ஐ திங்க் இன்ஜுரி நினைக்கிறேன். சோ என்னன்னு தெரியல. இல்லன்னா நாங்க என்னங்க வில்லியம் பாச்சோ கூட நாங்க பாச்சோ ஆடுவாங்க, கவலை இல்ல. எல்பி நோ மெண்டஸ் தான், அது கவலை இல்ல. எல்பி வந்து கோட்டட் லெஃப்ட் பேக் ஆயிட்டாருங்க. சோ நூனோ மெண்டஸ் தான். சோ அந்த மேட்ச் வந்து என்னை பொறுத்த மேக்ஸிமம் பிஎஸ்ஜி தான். சோ அவங்க செகண்ட் டீம் மேட்ச் பார்சலோனா ஈஸியா தோக்கடிச்சாங்க. சோ வந்து நம்ம மெயின் டீம் மேட்ச் ஈஸியா லிவர்பூல் தோக்கடிச்சலாம். அண்ட் லிவர்பூல் நாட் இன் ஷேப். அவங்க வந்து பிரீமியர் லீக்லயுமே லாஸ்டா எப்ப ஜெயிச்சாங்கன்னா 5 கேம்ஸ் பண்ணி ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். பிரீமியர் லீக்ல இப்போ கொஞ்சம் அதெல்லாம் காலத்துல 6வது இடத்துல இருக்காங்க. சோ டாப் 3ல இருக்காங்க. அந்த சகப்பு சாத்தாங்கள புடிச்சு அடி நடிச்சானுங்க இந்த சீசன் ஆரம்பத்திலேயே. ரூபன் ஆமோரிம் வெளில போனாரு, ஐயா கேரிக் ஐயா அவர்கள் உள்ள வந்தாரு. வந்ததும் ஆஹா ஓஹோன்னு மேலே ஏறி வந்துட்டாங்க. கேரிக் பயிலுக தலைவனை பத்தி பேசி ஆகணும். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜர் ரைட் நவ். செஸ்கோ எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்றாப்ல. 70 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் மேல கொண்டு வராப்ல. செஸ்கோ கோல் அடிப்பான், செலிப்ரேட் பண்ணுவான், கிளம்பிட்டே இருப்பான். சோ அந்த மாதிரி கேரிக்கோட என்ன மாதிரி யாரு பவுலர் சார், அலெக்ஸ் ஃபர்கூசன் ஐயா பரம்பரை சும்மாவா. சோ அந்த பாத்தீங்கன்னா சோ மேக்ஸிமம் பிஎஸ்ஜி ஜெயிக்க போகுது யூசிஎல் பொறுத்த வரைக்கும். சோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ரியல் மேட்ரிட், ஸ்போர்ட்டிங் சிபி, பார்சிலோனா அண்ட் தென் பிஎஸ்ஜி இதான் மேக்ஸிமம் ஜெயிக்க போறாங்க. ஸ்கோர் லைன் இதை வந்து நான் சத்தியமா சொல்ல முடியாது. யார் இப்படி ஸ்கோர் பண்ண எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் ரியல் மேட்ரிட்ல பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ணு. ரியல் மேட்ரிட் என்னோட கெஸ்ஸிங் வந்து 2-1. என்னோட கெஸ்ஸிங் வந்துட்டு ஒரு 3-0. யாரு ரியல் மேட்ரிட் யார் அடிப்பா சொல்லிருக்க, பயமா இருக்கா இல்லையா? ரியல் மேட்ரிட் 3-0. ஏன்னா இப்போ எனக்கு என்னன்னா, பயன்ல டாப்ல அந்த மிட்ஃபீல்டும் அட்டாக்கையும் தாண்டி டிஃபென்ஸ்ல டாவை தவிர வேற யாரும் எனக்கு பெருசா தெரியல. உண்மைதான். டாவை பிரேக் பண்ணா ஈஸியா இது. என்னதான் நம்ம கோட் கீப்பர் பின்னாடி நின்னு வழி நடத்தினாலும் கோட் கீப்பருக்கு வயசாயிருச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த லீக் இந்த மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடடா கொஞ்சம் முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுப்பானுங்க. ஏன்னா ரெண்டு பக்கமுமே வந்துட்டு கனப்பாருன்னு சொல்ல முடியாது. அட்டாக்கிங் கனப்பாரு தான். ஏன்னா இந்த பக்கம் பினிஷ் ஃபார்ம் பண்ணிட்டாரு எம்பாப்பே, பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து பிராஹிம் யூஸ் பண்ண போறோமா இல்ல அது எக்ஸ்பெக்ட் லைன் வரும் யூஸ் பண்றோமா? ஆதா குலர் வந்தாருன்னா மேக்ஸிமம் வந்து 5 மிட்ஃபீல்டர் ஆடுவோம், 4 டிஃபெண்டர் ஆடுவோம், 1 CF ஆடுவோம். அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், எம்பாப்பே ஆடுறோம், மிசி ஆடுவோம் தெரியல. ஏன்னா எம்பாப்பே வந்து இப்பதான் இன்ஜூரியில வந்திருக்காரு. ஸோ பிரான்ஸுக்கு வந்து பயங்கரமா ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ எப்படி வேணா வரலாம். அண்ட் தென் வந்து ஸ்போர்ட்டிங் சிபிஎஸ் ஆர்சனல் சொல்ல தேவையில்ல, ஆர்சனல் தான். ஃபர்ஸ்ட் லெக்ல ஆர்சனல் தான் அவங்களோட போரிங் ஃபுட்பால சார்ஜ் வச்சிருவாங்க. செகண்ட் லெக்ல வந்து ஸ்போர்ட்டிங் சிபி கம்பேக் தர வாய்ப்பு இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா 0-1 ஆர்சனல். என்னோட ப்ரெடிக்ஷனும் அதே தான், 0-1 ஆர்சனல். செகண்ட் லெக்ல வந்துட்டு ஸ்போர்ட்டிங் சிபி அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல ஏதாவது யோசிச்சு மோடோ கிளிமெண்ட் எப்படி முடிச்சு விட்டானுங்களோ அதே மாதிரி முடிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ட்ரிங்கோ இருக்கும் ஸ்போர்ட்டிங் சிபில. ஸோ வந்து அவர் வந்து இந்த நேஷனல் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல வந்து டர்ன் அப் பண்ண மாதிரி அங்க டர்ன் அப் பண்ணா மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் பார்சலோனா அட்லெட்டிகோ, எனக்கு வந்து பார்சலோனா 1-0 ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு கோல் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு, பெட்ரி இருக்காரு, கிரியேட்டிவிட்டி பிரச்சனையே இல்லை. அந்த அட்லெட்டிகோ மேட்ரிட்னே சொல்ல முடியாது, ஏன்னா டிஃபென்ஸ்னா அவங்க தான். ஸோ அதை என்ன பொறுத்த வரைக்கும் பார்சலோனா அட்லெட்டிகோ மேட்ச் வந்து 50-50 தான். ஸோ 1-1 டிரா இருக்கும். என்னோட ப்ரெடிக்ஷனு 2-2 டிரா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ இனிமே டே டு டே வீடியோஸ், வீக் டு வீக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் சைட்ல இருந்து. ஃபுட்பாலை பற்றினாலும் சரி, ஃபார்முலா 1 பற்றினாலும் சரி. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்தமயமா இருக்கும் எங்க வீடியோஸ் வந்ததுன்னா. எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனியாக்கும் ஷேர் பண்ணிருங்க. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பாக்குறாங்களோ தயவு செஞ்சு மனசாட்சியே பார்க்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.